தமிழக மக்களின் வரி பணத்தையும் உரிமையையும் தான் கேட்பதாகவும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கவில்லை என கூறி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசமடைந்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக கூறி சென்னை பாரிமுனையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி வழங்க மறுக்கும் பாஜக அரசின் பாசிச போக்கால் தமிழ்நாடு கொந்தளித்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு அடிபணியும் என்று நினைத்தால் அது கனவிலும் நடக்காது என கூறிய உதயநிதி, இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயங்காது எனவும் தெரிவித்தார். தமிழர்கள் எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு அடிபணிய மாட்டார்கள் எனவும், இந்த முறை கோ பேக் மோடி அல்ல கெட் அவுட் மோடி எனவும் பேசிய அவர், தமிழகம் ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி உள்ளிட்ட மொழிகளை ஹிந்தி விழுங்கிய நிலைதான் இங்கு ஏற்படும் என தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன், நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல.